என்னதான் நம்ம வீட்டில் புளி சாதம் செஞ்சாலும் இந்த கோவிலில் கிடைக்கிற மாதிரி டேஸ்ட் எதுலேயுமே வராது. ஆனால் அதே அளவுக்கு டேஸ்ட்டான புளி சாதம் நான் செஞ்சு பார்த்தேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க. ஒரு கடாயில் சீரகம், கொஞ்சமாக வெந்தயம், 2 டீஸ்பூன் மல்லி இதெல்லாம் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி தனியாக வச்சுக்கோங்க. அதே கடாயில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு ஒரு 5லேருந்து 6 வரமிளகாய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணி இதோடு சேர்த்துக்கோங்க. இப்போ வணக்கின எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடியாக அரைச்சி வச்சுக்கோங்க. அரைச்சி வச்ச இந்த பொடியை தனியாக வச்சுட்டு அதே கடாயில் இன்னும் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்தா நல்லாயிருக்கும். இதில் வந்து கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம். ஒரு 10 பல்லு பூண்டு, மிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து ஒரு 1/2 டீஸ்பூன் பெருங்காய பொடி இதையும் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா வணக்கி விட்டுட்டு பெருங்காயத்தோட ஃப்ளேவர் நல்லா வந்ததுக்கப்புறமா கரைச்சி வச்ச புளித்தண்ணி இதில் சேர்த்துக்கலாம். இந்த புளித்தண்ணி சேர்த்து நல்லா இது கலந்து விட்டு மஞ்சத்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இது தண்ணி மாதிரி இருக்கும். இது நல்லா கொதித்து ஓரளவுக்கு சுருங்கினதுக்கு அப்புறமா அரைச்சி வச்ச பொடியை சேர்த்துக்கலாம். இந்த பொடியை சேர்த்த உடனே கொஞ்சம் கெட்டியாயிரும். நல்லா மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டிங்கன்னா அப்படின்னா நல்லா கட்டியான திக்னஸ் வந்துடும். அப்புறம் கடைசியாக ஒரு துண்டு வெல்லம் சேர்த்து நல்லா 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சு இந்த பதம் வந்ததும் எடுத்து வச்சுக்கோங்க. ஃபைனலாக ஒரு வடை செட்டில் கொஞ்சமாக நெய் சேர்த்து நம்ம முந்திரி பருப்பும் வேர்க்கடலையும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி வச்சுக்கலாம். சாதம் நல்லா உதிரி உதிரியாக வடிச்சிட்டு அது கூடவே கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து இந்த பேஸ்ட்டும் போட்டு நல்லா கிளறிக்கோங்க. கிளறின இந்த சாதத்தில் ஃபைனலாக நம்ம நெய்யில் வறுத்து வச்ச வேர்க்கடலையும் முந்திரியும் சேர்த்து நல்லா கிளறி விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான பெருமாள் கோவில் புளியோதரை ரெடி. அப்படியே கோவிலில் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.